மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருடைய கனவுகளும் நனவாகி அத்தனை பேருடைய எண்ணங்களும் நிஜமாகி மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. மனமேவும் பூண்டு பிரியாணி, இதை பார்த்து கத்துக்கலாம் நீ, இனி வேறு வகை பிரியாணி தேடி போகவே மாட்டாய் நீ. மனமேவும் பூண்டு பிரியாணி. பூண்டுல பிரியாணியா மணக்குதுங்க பாருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு பிரியாணி. இந்த ரெசிபியை நம்மளுக்கு எழுதி அனுப்பியிருக்கவங்க கண்ணம்மா. இவங்க பொள்ளாச்சி பக்கத்துலேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: சாதம் 1 கப், சின்ன வெங்காயம் 1/2 கப், நெய் 1 மேஜைக்கரண்டி, பூண்டு 1/2 கப், கொத்தமல்லி இலை 2-3 மேஜைக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, பட்டை 1, பிரியாணி மசாலா பொடி 1/2 தேக்கரண்டி, லவங்கம் 1, ஏலக்காய் 1, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், நெய், இது ரெண்டும் சூடாக்கிட்டு அதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு முதல்ல பூண்டை போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். இப்போ பூண்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதில் ஒரு சிட்டிகை உப்பு இது போட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்கணும். சின்ன வெங்காயம் வதங்கிட்டே இருக்க போகும்போது அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாடை போயிட்டு வெங்காயம் வேகணும், அது வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, பூண்டும் வெந்துருச்சு. இதில் இப்போ நம்ம இந்த பிரியாணி மசாலா பொடின்னு விற்கிது, அதை எடுத்து அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா சாதம் 2த்துக்கும் சேர்த்து உப்பு, சாதத்தில் உப்பு சேர்த்து வடித்து வச்சுருந்திங்கன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம எப்போவுமே சேர்த்துக்கலாம், கூட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. இது இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி. இப்போ இதில் பச்சை வாடை போயிடுச்சு. தீயை கம்மி பண்ணிக்கிட்டு இதில் நம்ம இப்போ சாதம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கிட்டே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மசாலா நல்லா பரவும். சாதம் எப்போவுமே வடிச்சிட்டு ஆற வச்சுட்டு அரிசி வந்து சாதம் உதிரியாக இருக்கணும். கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு இது சரியாக சேராது மசாலாலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பொள்ளாச்சிலேருந்து கண்ணம்மா எழுதி அனுப்புகிற பூண்டு பிரியாணி தயார். இது நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணாலும் சாப்பிட்லாம். இதோட சிக்கன் சாப்பிட்றவங்க சிக்கன் 65ஓட சாப்பிட்லாம், இல்லைன்னா சோயா நகெட்ஸ் கறி பண்ணி சாப்பிடலாம், வெஜிடபிள்ஸ் குருமாவோட இது சாப்பிட்லாம். பூண்டு பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: சாதம் 1 கப், சின்ன வெங்காயம் 1/2 கப், நெய் 1 மேஜைக்கரண்டி, பூண்டு 1/2 கப், கொத்தமல்லி இலை 2-3 மேஜைக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, பட்டை 1, பிரியாணி மசாலா பொடி 1/2 தேக்கரண்டி, லவங்கம் 1, ஏலக்காய் 1, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு.
பூண்டு பிரியாணி. செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய் மற்றும் நெய்யை சூடாக்கி அதில் ஏலக்காய், லவங்கம், பட்டை ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் பூண்டை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் சின்ன வெங்காயம், சிறிதளவு உப்பு இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் பிரியாணி மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் வேக வைத்த சாதத்தை சேர்த்து நன்றாக கலக்கவும். நன்றாக கலந்ததும் அதில் கொத்தமல்லி இலையை சேர்த்து நன்றாக கலந்து சூடாக சாப்பிடவும். பூண்டு பிரியாணி தயார்.